கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் அதிகால வேளையிலே தியானிக்கிறோம். இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை எப்படி செய்ய வேண்டும் டிசம்பர் மாதத்திலே என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11 முதல் 14 ஆகிய வசனங்களிலே மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரு நோக்கம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி, பாவத்திலையும் அக்கிரமத்திலும் சாபத்திலையும் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்திலே கெட்டு போற வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. எப்படினாலும் வாழலாம், யார் எங்களை கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போற வாசல் விரிவா இருக்கு. என்ன பண்ணாலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பாவங்கள் பெருகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் பெருகிட்டு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். எனக்கு சில குடும்பத்தில் ஜெபகுறிப்பு வரும்போது, அநேக வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு இப்படி ஆயிட்டு உடனே அவங்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் எத்தனையோ காரியத்தில் விடுதலை கொடுத்து சாட்சி சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி திருமணம் முடிஞ்சிட்டு 1 வருஷம் முன்பாக அந்த மகளுக்கு ஜெபிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அந்த மகள் மறுபடியுமாக கர்த்தர் என்னோட வாழ்க்கையிலே எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். நான் திருமணம் முடித்து இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கு. போன வருஷம் நான் உங்கள்கிட்ட பேசினேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்காரு, எனக்கு ஒரு நல்ல கணவரை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். போன வருஷம் இந்த மகள் வாலிப மகளா இருந்தா, இந்த வருஷம் திருமணம் முடிச்சுட்டு அந்த மகள் சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதுன்னா என்ன? வீட்டில் சமையல் பண்ற தாய்மாருக்கு தெரியும். ஒரு காய்கறியா இருக்கலாம், இல்லை ஒரு பாலா இருக்கலாம், இல்லை நேற்று உள்ளது, இல்லை முந்தானத்து உள்ளது, ஒரு சமையலுக்குள்ள ஒரு காரியமா இருக்கலாம். ஒரு 2 நாள் குழம்ப சூடு பண்ணல அப்படின்னாலே கெட்டு போயிடும். அப்புறம் அதில் ஃபங்கஸ் வந்துடும், ஒரு மாதிரிய ஸ்மெல் வரும், அது கெட்டு போயிட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஈஸியாக எல்லாருக்கும் புரியும். ஒரு வீட்டில் ஒரு குழம்பு 2 நாள் வச்சாச்சு அப்படின்னா அது கெட்டு போயிடும். அதை காலையிலேருந்து நைட்டும் சூடு பண்ணி வைப்பாங்க. தேவைப்பட்டால் புளி சேர்ப்பாங்க, எல்லாம் சேர்த்து தான் அந்த குழம்பு ரெடி ஆகும். ஒருவேளை வீட்டை விட்டு எங்கேயோ வெளியே போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வரும்போது பார்த்தா கொஞ்சோண்டு இருந்தால் அதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த குழம்பு இனிமேல் ஆகாது, ஒரு பால் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே சூடு பண்ணிடணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். நம்ம வீட்டில் உள்ள காரியத்தை நார்மலாக சொல்லிட்டு இருக்கேன். கெட்டு போனதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். சில குடும்பத்திலே பையனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை யாருனாலும் இருக்கலாம். இதுக்கப்புறம்
இவங்க லைஃப் முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க, இவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தை மீட்டு எடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கை அவ்வளோ பெஸ்டா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொல்றேன், ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா நிறைய குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க. நான் வியாபாரத்துல இருந்தேன். விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு மனுஷனை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம், ₹1 இல்ல, ₹2 இல்ல, 13 லட்சம். நான் சொல்றேன் இப்போ இல்ல, 2008 to 2015க்குள்ள. இன்னைக்கு அதெல்லாம் பல லட்சங்கள் தாண்டிட்டு. அவ்வளோ பணம் கொடுத்து என்னோட வாழ்க்கையில ஒரு 50, 55 லட்ச ரூபா கடன்ல மாட்டிக்கிட்டேன். சொந்த வீடு விற்றேன், நகை விற்றேன், கடையை விட்டேன், சொந்த ஊரே வேணான்ட்டு போயிட்டேன். எல்லாம் நஷ்டம். ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டு தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணி பிரித்தெடுத்து இந்த நிமிஷம் வரைய தேவன் ஜீவனை தந்து கிருபை தந்து அபிஷேகம் பண்ணி ஆவியானவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பல பாடுகள், பல பிரச்சனைகள், ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த உலகத்தாலே புறக்கணிக்கப்பட்ட நபர், கையில காசு இல்லை, ஒரு 10 ரூபா இல்லை அப்படின்னா எல்லாருமே புறக்கணிச்சிருவாங்க. அது சொந்த பந்தமா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். ஒரு நிந்தை அவமானம் வந்துச்சு அப்படின்னா கூட இருக்கிறவங்க எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. கூட மனைவி இருப்பாங்க, பிள்ளை இருப்பாங்க, அவ்வளோதான். மற்ற சொந்தக்காரங்க எல்லாம், ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாம் நவுண்டு போயிடும். கடனில் கஷ்டப்பட்டாச்சு, ஒரு நிந்தை அவமானம் வந்துட்டு அப்படின்னாலே எல்லாரும் போயிடுவாங்க. உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் எல்லாவற்றிலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர். ஆனா தேவன் அபிஷேகம் பண்ணி இந்த நிமிஷம் வரை ஜீவனோட வச்சிருக்காரு. காரணம் என்ன? ஐயா கெட்டு போனதுதான் ஐயா. ஒரு வீட்டில் ஒரு பொருள் கெட்டு போயிட்டு அது இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ஆனா அதே இது தேவனுடைய கரத்துல போச்சு அப்படின்னா அது எதுவா இருந்தாலும் தேவனால சிருஷ்டிக்க முடியும், உருவாக்க முடியும். உடைந்த பாத்திரம் நான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. உடைந்த பாத்திரத்தை மறுபடியும் புதுசா உருவாக்கிடுவார். பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாயிட்டு அப்படிம்பார். ஐயா என் வாழ்க்கையில நான் அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையிலே, பழைய வாழ்க்கையிலே, அது துன்மார்க்கமான காரியமா இருக்கலாம், பாவ காரியமா இருக்கலாம், அக்கிரமமான காரியமா இருக்கலாம், மீறுதலா இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள். பாவம் சொல்லி வந்துட்டனாலே ஒரு பெரிய செக்ஷனே இருக்கு. பைபிள்ல வாஸ்து பார்த்தாச்சு அப்படின்னா பாவம் நிறைய இருக்கு. நான் பாவிப்பா, என் வாழ்க்கையில எத்தனையோ குறை இருக்கு, நீ மன்னிச்சிருங்க, என் மேல மனம் இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் ஏற்றுக்கொள்ளுது. சொந்தக்காரங்களோ இல்ல குடும்பமோ நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். காசு இருந்தா ஒரு பேச்சு, நகை இருந்தா ஒரு பேச்சு, வீடு இருந்தா ஒரு பேச்சு, நல்ல கையில பணம் இருந்தா, சகல செழிப்பு இருந்தா ஒரு பேச்சு, கையில 10 பைசா இல்லை, ₹1 இல்லை அப்படின்னா உடனே எல்லாரும் புறக்கணிச்சிருவாங்க. இது உலகம், இது உலகம். ஆனால் உடைந்த பாத்திரமா இருக்கா? எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களா? எல்லாரும் தள்ளிட்டாங்களா? ஆனா தேவன் தூக்கி எடுப்பார், மறுபடியும் நம்மளை சிருஷ்டிப்பார். ஒரு பாவி மனம் திரும்பணும்.
100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணோம். அந்த ஒரு ஆட தேடி தான் வராரு. அந்த ஒரு ஆடு கிடைச்ச உடனே தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. காணாம போன ஆடு கிடைச்சிட்டு அப்படின்னா, ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காணாம போன ஆட்ட தோல்ல வச்சு, என் ஆடு எனக்கு கிடைச்சிட்டு, நான் இந்த ஆட தேடி தான் வந்தேன். இந்த ஆடு எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போவாங்க. நான் இருக்கிற பகுதி திருநெல்வேலி. நான் இருக்கிற ஏரியால ஒரு 300 ஆடு இல்ல ஒரு 500 ஆடு டெய்லி அழகா மேய்ப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு ஆடு காணோம் அப்படின்னா, சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து டூ வீலர்ல வந்து அந்த ஆடு ஏதாவது காணோமான்னு சொல்லி தேடி பார்ப்பாரு. இங்க எங்கேயாவது நிக்கா, இருட்டுக்குள்ள எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பாரு. சாயங்காலம் கொண்டு போய் அந்த ஆடை ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுல ஆடை எண்ணி கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு ஆடு எதுவும் குறையுதா? அதுக்கப்புறம் 8 மணிக்கு இல்ல 7:30 மணிக்கு இருட்டானதுக்கப்புறம் அந்த ஆடை தேடி வராரு. நான் ரியலா பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். காணாம போன ஆடை தேடி மேய்ப்பன் வாராரு. நைட் 8 மணிக்கு வாராரு. அப்ப பக்கத்துல உள்ள கடைக்காரன் சொன்னாங்க, எந்த ஆடை காணோமோ கரெக்ட்டா கொண்டு போயிருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஆடை காணோம், ஒரு ஆடை காணோம். அந்த மேய்ப்பன் கரெக்ட்டா இருட்டுக்குள்ள வந்து எந்த ஆடை காணோமோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிருக்காரு. அப்ப மேய்ப்பனுக்கு தெரியும். என்கிட்ட 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணோம். அந்த ஆடை நான் தேடி போயிட்டு இருக்கேன். அந்த ஆடு கிடைச்சிட்டு அப்படின்னு சந்தோஷமா தூக்கிட்டு போவார். வானத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இழந்து போனதை தேட. இழந்து போனது என்ன? ஜனங்கள் ஃபுல்லா பாவம் பண்ணி கர்த்தரை மறந்து ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. கர்த்தரை மறந்தாச்சு. இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2000 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன நடக்கு? இப்போ நம்ம கையில செல்போன் இருக்கு, வீட்டில் டிவி இருக்கு, லேப்டாப் இருக்கு. வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போய் பல மணி நேரம் நேரத்தை வேஸ்ட் பண்ணி தேவனை மறந்து பாவத்துக்குள்ள போய் சிக்கி எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் இன்டர்நெட்டுக்குள்ள போய் கிடக்கு. அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்காங்க, புருஷன்ட்ட பேச மாட்டேங்காங்க, பிள்ளைகிட்ட பேச மாட்டேங்காங்க. எனக்கு சில ஜபகுறிப்பு வரும்போது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா புருஷன் வேண்டாம், என்னன்னு கேட்டா மனைவி வேண்டாம், இன்னொரு பக்கம் யாருமே வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், செல்போன் மட்டும் போதும். இப்போ அப்படி போயாச்சு. இதான் இந்த கடைசி காலம், அக்கிரமம் நிறைந்த காலம். இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம எல்லாரும் டிசம்பர் மாசம் வரும்போது கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஐயா, எது கெட்டு போயிட்டு? ஆத்துமா கெட்டு போயிட்டு. எப்படி கெட்டு போயிட்டு? பாவம் செய்யற ஆத்துமா சாகும். எது பாவம்? தேவனை மறந்தாலே, கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே, பரிசுத்த ஆவியானது கீழ்ப்படியலனாலே, நம்ம கையில பரிசுத்த வேதாந்த கையில கொடுத்தாரு. தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலனாலே நம்ம எங்கேயாவது போய் சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வீட்டுல அழகா தாய்மார் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணும்போது அதில் உள்ள ஒரு மூலப்பொருள்கள் அட்லீஸ்ட் ஒரு உப்பு போடாம இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையிலே கண்ணீர்,
வேதனை, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் நமக்கு சமாதானம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஏன் பிரச்சனை அப்படின்னா, கர்த்தரை மறந்து வேற பக்கம் போயிட்டு இருக்கும்போது இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது. என் வாழ்க்கையில நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன். கர்த்தர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தர் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தரை மறந்து ஒரு மனுஷன் பாவத்துல இருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? கெட்டு போனதே ரட்சிக்க வந்தார். கெட்டு போனது என்ன? அழகா நம்ம வீட்டுல சொல்லிடுவோம், சமையல் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதே சமையல் ஒரு 2 நாள் சைட்ல இருந்துச்சுன்னா நாளைக்கு நாளை கழிச்சு அது பூசணம் முத்துட்டு கெட்டு போயிட்டு அப்படின்றோம். ஒரு மனுஷன் தேவனோடு கனெக்டிங்ல இருந்தான் அப்படின்னா அவன் கெட்டு போக மாட்டான். ஒரு குடும்பம் 24 மணி நேரத்துல பரலோகத்தோடு கனெக்டிங்ல இருந்தா கெட்டு போக மாட்டான். நான் பைபிள் வாசித்ததுல நான் உள்ள கருத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். என் இருதயம் பரலோகத்தோடு கனெக்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா நான் கெட்டு போக மாட்டேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து அந்த வசனத்தின்படி என்னோட வாழ்க்கை இருக்கா, நான் எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போதே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேனா, தூரமா போயிருக்கேனா, அழகா ஆவியானவர் பேசுவார். இது என் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னாலே நான் இன்னொரு பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் கொஞ்ச நேரம் தேவனை மறந்து எங்கேயாவது தள்ளி போயிட்டேன்னா டக்குன்னு உடனே எச்சரிக்கை வந்துடும். எங்க போயிட்டு இருக்க அப்படிம்பாரு. என்ன காரணம்? கர்த்தரை மறந்து எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள. இதே போலதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை மறந்து நிறைய குடும்பம் போயிட்டே தான் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது போய் ஸ்டக் ஆகி போய் நிற்பாங்க. அதுக்கு பேர் கண்ணீரா இருக்கும், அதுக்கு பேர் வேதனையா இருக்கும், அதுக்கு பேர் துன்பமா இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிரச்சனையில போய் சிக்கிட்டு இருப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, நான் இப்போ சர்ச்சுக்கு போகல, நான் இப்போ ஜெபம் பண்ணல, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, நான் பழைய மாதிரி தேவனை தேடல. அவங்க இருதயத்துக்குள்ள அவங்களுக்கு தெரியும். வாயை திறந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க இருதயத்துக்குள்ள தெரியும். ஒரு மனுஷன் காலையில் சாப்பிட்டாச்சா, இல்லை மத்தியானம் சாப்பிட்டாச்சா, நைட் சாப்பிட்டாச்சா அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். நான் சாப்பிடல அப்படிம்பாங்க. அதே போல கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க அப்படின்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும், நான் இப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என் வாழ்க்கை கெட்டு போயிட்டு, என் வாழ்க்கை கெட்டு போயிட்டு, என் வாழ்க்கை கெட்டு போயிட்டு, நான் கர்த்தரை மறந்துட்டேன். அவங்க மனசாட்சி சொல்லும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன தெரியுமா பிரச்சனை? கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுறாங்க, ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஆத்துமா கெட்டு போயிட்டு, பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஆத்துமா கெட்டு போயிட்டு. ஐயா, ஆத்துமா கெட்டு போயிட்டியா? கெட்டு போன ஆத்துமா மீட்டெடுக்க வந்தாரு. ஒரு மனுஷன் பாவத்திலே செத்து போய் கிடக்கான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ சகோதரன்மார்கள், தாய்மார்கள் பகல்ல வீட்டுல சும்மா இருக்கும்போது செல்போனை பார்த்து முடிச்சிருவாங்க. அண்ணன்மாரு சாயங்காலம் வருவாங்க, அப்புறம் நைட்டு 1 மணி 2 மணி வரையும் செல்போன்ல இருப்பாங்க. ஆக மொத்தம் இவங்க ஒரு 4 மணி நேரம், அவங்க ஒரு 4 மணி நேரம். ஒரு வீட்டுல தேவனை மறந்து செல்போன்ல சந்தோஷமா இருக்கிற குடும்பங்கள் கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. ஐயோ, நான் ஜெபம் பண்ணலையே, நான் பைபிள் வாசிக்கலையே, நான் தேவனை தேடலையே, என் இருதயம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இப்ப அதெல்லாம் யோசிக்கலாம் நேரம் இல்லை. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் பணம் சம்பாதிக்கணும், நான் வீடு கட்டணும், இது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு.
நிறைய குடும்பத்திலே ஆவியார் உங்களோடு பேசுறாருல. எத்தனை குடும்பத்துல நம்ம தேவனை மறந்து இந்த உலகத்துல காரியத்துல போய் சிக்கிக்கிட்டு இருக்கோம். பாவம் செய்யற ஆத்மா சாகுமாப்பா. ஆனாலும் சொல்றாரு, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன். என் ஜனங்கள்லாம் வேற வேற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள மீட்டு எடுத்தேன். ஆனா அவங்க பாவத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கூப்பிட்டேன் வரமாட்டேங்கிறாங்க. தேவன் எப்படி துக்கப்படுறாரு அப்படின்னா, நான் கூப்பிட்டேன், மனம் திரும்புன்னு சொல்லி பார்த்துட்டேன், மனம் திரும்ப மாட்டேங்கான். விருப்பம் இல்லை. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி பார்த்தேன். மனம் திரும்பினா தானே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நான் மறுபடியும் போய் பாவம் பண்ணும்போது தேவன் துக்கப்படுவார். இதுதான் நிறைய குடும்பத்துல நடக்கக்கூடிய காரியங்கள். வீட்டுல சமையல் பண்ணும்போது அம்மாவா இருக்கலாம், இல்ல மாமியாரா இருக்கலாம். இதை கொஞ்சம் குறைய போடு, இது என் உடம்புக்கு ஒத்துக்கிடா அப்படிம்பாங்க. ஆனா இளம் தாய்மார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் காரமா இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அம்மா தானே, மாமியார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் உள்ள போட்டுருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா அல்சர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஆக மொத்தம் சமையல் பண்ண வயசானவங்களால சாப்பிட முடியாது. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுக்கு சில காரியங்கள் பிடிக்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காரியங்களை மட்டும் செய்யாமல் இருக்கணும். ரவிராஜ் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். ஆனா இந்த உலகத்துக்குள்ளே கெட்டு போற காரியங்கள் ஏகப்பட்டது இருக்குப்பா. நம்ம நார்மலா யோசித்து பார்த்தாச்சுன்னா கண்டுபிடிக்கலாம். கெட்டு போற காரியங்கள் தான் அந்த உலகத்துக்குள்ள ஏகப்பட்ட காரியம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நல்லது இருக்கு. நம்ம நார்மலா வீட்டுல நல்ல ஃபுட் இருக்கும், இது கொஞ்சம் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா மக்கள் எதை போய் சாப்பிடுவாங்க? எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதைத்தான் அதிகமா போய் சாப்பிடுவாங்க. அதே போலதான் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. ஆனா அந்த பாம்பு வந்துச்சு, தந்திரமா வந்துச்சு, வஞ்சித்தது, பழத்தை போய் சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இந்த ஒன்றை மட்டும் செய்யாத அப்படிம்பாரு. ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒன்றை மட்டும் செஞ்சு அப்புறம் அவங்க வாழ்க்கை கெட்டு போய் அப்புறம் வம்பா போய் அப்புறம் உட்காந்து புலம்பி அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு 3 வருஷம் முன்பாக ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு 45 வயசு அப்படின்னாங்க. அப்போ அம்மா என்ன ஜெப குறிப்பு அப்படி சொல்லி கேட்டேன். பிரதர், எனக்கு எய்ட்ஸ் வியாதி, நான் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். சித்தா மருந்து எடுத்துட்டு இருந்தேன், அதுவும் எனக்கு ஸ்டேஜ் தாண்டிட்டு நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் கணவருக்கு அதே வியாதி இருக்கு, என் பையனுக்கு அதே வியாதி இருக்கு. அவங்க சொல்லும்போது இது எப்படி வந்துச்சு அப்படி சொல்லி அதனுடைய விளக்கம்லாம் சொன்னாங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியல பிரதர் அப்படின்னாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்துட்டு அப்படின்னா அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க புலம்பி பார்க்குறாங்க, அழுது பார்க்குறாங்க. என்ன செஞ்செல்லாம் பார்த்தாச்சு, எல்லா டாக்டர்கிட்டையும் போயாச்சு, எல்லா இடத்துக்கும் போயாச்சு. எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், என்னால் முடியல அப்படிங்கிறாங்க. பார்த்தா எய்ட்ஸ் வியாதி. இந்த கடைசி காலத்திலே விபச்சாரங்கள் பெருகிட்டு இருக்கு. இஷ்டம் போல வாழ்றதுக்கு ஏகப்பட்ட வாசல் திறக்கப்பட்டிருக்கு. யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு இஷ்டம் போல அவங்க இருதயம் கடினமா இருக்கு. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துல சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பினா ஆனா கெட்டு போறதுக்கு மட்டும் எல்லா விதமான வாசல் இந்த உலகத்துல திறந்து வச்சிருக்கு. உலகத்தை திரும்பி பார்த்தா
எங்கேயாவது போய் சிக்கிக்கிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. ஒரு 20 வருஷம் முன்பாகலாம் அம்மாவுக்கு பயப்படுவாங்க, அப்பாவுக்கு பயப்படுவாங்க, வீட்டில் இருக்க பெரிய ஆளுக்கு பயப்படுவாங்க. யாருனாலும் சரி, பெரிய ஆட்கள் கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. நான் சொல்றேன் எப்போனா 2000, 2005, 2010 வரையும் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 15 வருஷமா துணிகரம், துன்மார்க்கமான காரியம், யார்கிட்டயுமே அந்த ஒரு தாழ்மை, ஒரு இரக்க குணம் இந்த கடைசி காலத்துல எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. 2000, 2005லலாம் அவ்வளோ ஒரு நல்ல மக்களா இருந்தாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் இன்னும் மோசமாயாச்சு. எப்படியாவது 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 சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், லட்ச லட்சமா வேணும், லட்ச லட்சமா வேணும், லட்ச லட்சமா வேணும். பணம் 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 பணம். ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. நமக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுடைய தேவைகள் என்ன பரலோகத்துக்கு தேவனுக்கு தெரியும். ஆனா தேவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? ரவிராஜனுடைய ஆத்துமா வந்து பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு உள்ள செய்தியில் உள்ள ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம செத்து நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு போயிடணும். பாவம் செய்யற ஆத்துமா சாகும். பாவத்திலே ஒரு மனுஷன் இருப்பான்னா செத்து போயிடுவான். பாவத்திலே போயிடுவான், அவ்வளவுதான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா ஜனங்கள் 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவனை எந்த அளவுக்கு தேடுறான்னு சொல்லி பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரத்துல அரை மணி நேரம் லேட்டா போவாங்க, இல்லைன்னா 2 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில வாலிப பையங்க சர்ச்சுக்குள்ள செல்போனை வச்சுக்கிட்டு சர்ச்சுக்குள்ள உட்காந்து செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் சர்ச்சுக்குள்ள 2 மணி நேரத்துல அங்கேயும் போய் செல்போனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் நிறைய இருக்கு. சர்ச்சுக்குள்ளே செல்போனை வச்சுட்டு பிள்ளைகள் கெட்டு போயிட்டு இருக்கு. கர்த்தரை குறித்து பயம் இல்லை. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கெட்டு போனதே ரட்சிக்க வந்தாரப்பா. இந்த வருஷம் நம்ம டிசம்பர் 25 கொண்டாடும் போது நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கணும்? கெட்டு போனது ரட்சிக்க வந்தானா? நான் கெட்டு போயிட்டேன்ப்பா, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழிவணி சுத்திகரிங்கப்பா அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்மளை மீட்டு எடுப்பார். நம்மளை மீட்டு எடுப்பார். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்னை மீட்டு எடுங்கப்பா, என்னை மீட்டு எடுங்கப்பா, என்னை மீட்டு எடுங்கப்பா, என்னை மீட்டு எடுங்கப்பா. நம்மளை மீட்டு எடுப்பார். கெட்டு போனதை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடும் போது நம்ம ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் சந்தோஷப்படும். பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கும் போது பரலோகம் துக்கப்படும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. இந்த செய்தியை யாரெல்லாம் நீங்க கேட்டீங்களோ, நம்ம இருதயம் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கா, எரிச்சல் இருக்கா, கோபம் இருக்கா, பகை இருக்கா, இதயத்துக்குள்ளே கேடான காரியம் எத்தனையோ காரியம் உள்ள வர்றதுக்கு எல்லா ஸ்டோரேஜ் ஃபுல்லா அங்கதான் இருக்கு. வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும்பாங்க, அந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் எல்லாத்தையும் உள்ள வச்சிருவாங்க. அது ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே சில பொருள் கெட்டு போயிடும், ஓவர் கூலிங். நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு போய் 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா சில காரியங்கள் இருக்கும்போது அதுவே நம்மளை வேற மாதிரி தள்ளிடும்.
ஏன்னா சில குடும்பத்தில் தேவையில்லாத காரியங்கள் இதயத்தில் கொண்டு போய் நினைவில் வச்சுருப்பாங்க. வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. 10 வருஷம் முன்னாடி உள்ள காரியத்தை சொல்லி சண்டை போடுவாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒன்றுமே நடந்திருக்காது. 2 வருஷம் முன்னாடி நீ அப்படி செஞ்சால அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா இதயத்தில் கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடம். நம்ம ஆத்துமா விலையேற பெற்றது, நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். இன்னைக்கு செய்தி அதுதான். இழந்து போனதை மீட்டெடுக்க, இழந்து போனதை ரட்சிக்க, கெட்டு போனதை ரட்சிக்க. கெட்டு போனது என்ன? ஆத்துமா. பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு இருதயம் ஃபுல்லா இருள், இதயத்துல ஃபுல்லா ஒரே தேவையில்லாத காரியங்கள். அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு வெளிச்சம் இருக்கும், அவங்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இதுதான் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் உலகத்துக்குள்ளே செழிப்பா இருக்கு. வெளியில பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. காலைல பார்த்தா அழகா டிப்டாப்பா அழகா கிளம்பி போயிடலாம். ஆனா என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு தேவன் பார்த்துட்டு இருப்பார். என் இருதயம் எந்த பக்கம் திரும்புது பரலோகத்துக்கு தெரியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் கெட்டு போனது ரட்சிக்க வந்தார். ரவிராஜ் 2025 டிசம்பர் மாதம் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. 2008 டாக்டர் சொன்னாங்க, இந்த தம்பி பிழைக்க மாட்டான், 48 மணி நேரம் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஆப்ரேஷன். இன்னைக்கு பார்த்தா உயிரோட தான் இருக்கேன். தேவன் ஜீவனை தந்திருக்காரு. எனக்கு மாந்திரியம் பண்ணி நான் செத்து பேருன்னு சொல்லி தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் இன்னைக்கு வரையும் உயிரோட இருக்கேன். எனக்கு எந்த குடும்பம் மாந்திரியம் பண்ணிச்சோ அந்த குடும்பம் தூக்கு போட்டு செத்து போயிட்டு, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஊழியத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. நான் உயிரோட தான் இருக்கேன். காரணம் என்ன? தேவனுடைய கிருபை. ஒரு பாவியை மீட்டு எடுத்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாக்கி நீதிமானா மாற்றி புதிய ஆவியை தந்து நம்மளை புது சிருஷ்டியா மாற்றி அவருடைய பிள்ளையா மாற்றி எவ்வளோ கிருபை. ஆனால் இந்த உலகத்தை திரும்பி பார்த்தாலே அவ்வளோ காரியம் இருக்கு. அதனால நம்ம பரலோகத்தை திரும்பி பார்ப்போம், பரலோகத்தில் போய் சேருவோம். இயேசு தான் அழகா சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே நித்திய ஜீவன். ஜீவனுக்கு போகணுமா? இயேசு கிறிஸ்து தான். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா இயேசுட்டு தான் வரணும். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஒருவேளை இந்த செய்தி கேட்டு, அண்ணே என் வாழ்க்கைலாம் கெட்டு போன வாழ்க்கை தானே, என்னை மீட்டெடுப்பார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மீட்டெடுப்பார். நம்மளை எல்லாரும் தள்ளிடலாம், ஆனா இயேசு கிறிஸ்து யாரையுமே தள்ள மாட்டார். கெட்டு போனதே ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதே, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எனக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லி புலம்புற குடும்பங்கள் உண்டு. கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு போதும் தெரியுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு என்னது அர்த்தம்? பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருதான். கெட்டு போனதை ரட்சிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவருடைய பாதப்படியில் அர்ப்பணிப்போம். அவர் தான் நம்மளை மீட்டு எடுக்க முடியும். எந்த ஒரு மனுஷனும் நம்மளை தூக்கி எடுக்க முடியாது. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததில்லை, நான் நல்லா கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா. ஆனால் அந்த உலகத்தில் கெட்டு போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. அதையும் நான் பார்த்தாச்சு.
நம்ம அந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கிறோம். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு 1,00,000 இடத்த 3,00,000 விற்கிறாங்க. போலியா பத்திரம் போடுறாங்க. என்னெல்லாமோ நடக்கு. நியாயம் இல்ல, உண்மை இல்ல. எப்படியாவது அடுத்த ஆளுக்குள்ள வேலை எனக்கு கிடைக்குமா? அதுக்கு லஞ்சம். எத்தனை காரியத்திலே உண்மை இல்ல. இப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்ம தலைமுறை ஆசீர்வதிக்கிறார், நம்ம இருக்கிற இடத்துல உயர்த்துகிறார், நம்ம இருக்கிற இடத்துல மேன்மையா வைக்கிறார். முடிவிலே நித்திய ஜீவனுக்குள்ள நம்மளை சேர்த்துக் கொள்வார். நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கை புது சிருஷ்டி. அபிஷேகம் பண்ணுகிறார், பாதுகாக்கிறார், நம்ம கூடயே இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, அப்பா என்கிட்ட இப்படிலாம் குறை இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்கிட்ட இப்படி ஒரு குற்றம் இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. நான் உங்க பிள்ளையா மாறணும்ப்பா. நான் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. கெட்டு போனதே ரட்சிக்க வந்தார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்கா நன்றிப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ எல்லா பாவத்தையும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளையா வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. நாங்க பரலோகத்துக்கு வரணும்ப்பா. நித்திய ஜீவனை நாங்க இழந்து போயிடக்கூடாதுப்பா. எங்க வாழ்க்கையில கெட்டு போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ, எங்க சிந்தனை, எங்க நினைவு, எங்க இருதயம், எங்க சரீரம், எங்கெல்லாம் குறை இருக்கோ எல்லாவற்றையும் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களுக்கு மறுஜீவனை தாங்கப்பா. உமக்காக வாழணும், அந்த கிருபை தாங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அப்பா, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்க, பூரண சுகம் தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்களோ அப்பா சுகமாக்கி தாங்க, தீர்காயுஸ் தாங்க. கடன்ல கஷ்டப்படும் அந்த கடனுக்கு ஒரு முடிவு தாங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. இந்த டிசம்பர் மாசத்துல புது ட்ரெஸ் வாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கிருபை தாங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் மாசத்துல யாரெல்லாம் கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடுறாங்களோ எங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ப்பா. பாவத்திலேயே நாங்க சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வச்சிருங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறைக்கு ஆசீர்வச்சிருங்கப்பா. ஆசீர்வச்சிருங்க. வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, களிமண்ணா அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லாருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் ஒரு எல்லாரையும் பிதா குமார பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களுடைய கிருபையால் நிரப்பி, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடி, உங்களுடைய வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும். எனக்காக ஜெபிங்கள். கர்த்தர் குடும்பத்தை அவர் இதுமா ஆசீர்வதிப்பார். God bless you. இரவு நேரத்தை ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.